ஹாய்டா! எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். நெறைய பேர் லவ் ஃபைட்டோட பார்ட் 4 எங்க தான் போச்சு? எப்போ போடுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கு இப்போ தான் டைம் கிடைச்சிருக்கு போல. அண்ட் நீங்க கேட்டுட்டே இருந்த மாரி லவ் ஃபைட்டோட பார்ட் 4 வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த பார்ட் புரியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஏன் சீனியர் நிஜமாவே வா? ஏன் உனக்கு 10 தடவ சொன்னா தான் புரியுமா? நிஜமாலாம் இல்ல. சும்மா தான். ஆ என்ன சொல்கிறீங்க? அப்புறம் என்னடி 10 தடவைக்கு மேலே கேட்டுட்ருப்பா. நான் தான் ஆமான்னு சொல்லிட்டேன்ல. ஆ உங்கள் வாயிலேருந்து ஐ லவ் யூன்னு சொன்னால் இன்னும் குறைஞ்சா போயிடுவீங்க சீனியர். அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுடி. சரி வா போகலாம். என்னாச்சுன்னு தெரியல. ஆமாம்ல. ஐயோ அண்ணாவை பற்றி கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை. அதானே என்னை பார்த்தோன்னே உங்கள் அண்ணனை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் நீ. சீனியர் போங்க. ஐயா வெக்கத்தை பாரு. நல்லா இல்லை. வா போகலாம். சீனியர் போகலாண்டி. போகலாம் போகலாம். 2 பேரும் இப்போ கிளம்பி தான் தயாங்க வீட்டுக்கு போகிறாங்க. நான் போகவா? நீ தாண்டி போக முடியும். நான் போனால் இருந்தாலும் ரொம்ப பேசிகிட்டு இருப்பான். ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க சீனியர். ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக அப்பா பொண்ணா நல்லா பேசுவீங்க. இப்போ அதெல்லாம் கேட்டேனா உள்ளே போய் தயாங்க இருக்கான மட்டும் பார்த்துட்டு வா. சரி சரி. அப்பா வாம்மா உள்ள. ஃபங்க்ஷன் முடிஞ்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. நீ எப்படி இருக்க? பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. அண்ணா அவன் இங்கே இல்லை. என்னாச்சு? அவனை பற்றி என்கிட்ட கேட்காதம்மா. இந்த வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கேன். நான் மட்டும் தான் இருப்பேன். வேறு யாருக்கும் இந்த இடத்துல தகுதி இல்லை. ஏன்னா தகுதியை மீறி எல்லாம் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோ அங்கே நிற்கிதில்ல வெளியில் ஒரு தருதலை. அவளோட அண்ணனாச்சே. அப்போ அப்படி தானே இருப்பான். என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? பொறுமையாக பேசுங்க. அவனும் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தான். அதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா பொறுக்கித்தனம் பண்ணான். அதனால தான். அண்ணே தேவங்க நான் அப்படிலாம் கிடையாது. என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. மரியாதையாக பேச சொல்கிறீ தயவங்க பற்றி. ஐயோ சீனியர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. பின்னென்ன என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? இங்கே பாரு, அவனை பற்றி ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுன என்ன பண்ணுவேன்? உன்ன மாதிரி தான் இருக்கேன் உன் அண்ணனும். உனக்கு அவ்வளோதான் லிமிட்ஸ். இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்போ என் அண்ணனை வெளில அனுப்புனேன். சொல்லி தெரிஞ்சுக்கவா வேணும்? நீங்களே போய் பார்த்துக்கோங்க. எங்கே இருக்கான்? எங்கேயாவது போய் பொறுக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான் சொல்லிட்டேன். சீனியர் வாங்க போயிடலாம் சீனியர். என்னப்பா இதெல்லாம்? நீயும் கூடிய சீக்கிரம் எதாவது பண்ணிட்டு தாம்மா வருவார். இதாம் உன்னையும் நம்ப முடியாது. இங்கே பாரு, அளவுக்கு மீறி நீ பேசிகிட்டு இருக்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். இல்லைன்னா மட்டும் நீ இப்படி தான் பார்த்துட்டு இருக்கல்ல ஜெசி. வீட்டை விட்டு வெளில போ. நீ இந்த வீடு பக்கம் யாரும் கால் எடுத்து வைக்கக்கூடாது. நான் முழிக்கவே மாட்டேன் அவன் மூஞ்சில. வாடி ரிதம். சீனியர் அப்படின்னு வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. என்ன நடந்துச்சுன்னு இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்காருப்பா? அதான் எனக்கும் ஒன்றும் தெரியலடி. என்னன்னே சொல்லாமல் மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்காந்தால இப்போ எங்கேன்னு போய் தேடுறது? ஆமாம் ஜங்குக் அவனுக்கு என்னாச்சு? உங்கள் அண்ணனுக்கு ஃபோனை போடு ஃபஸ்ட்டு. ஆமாம்ல, இருங்க நான் ஃபோன் போடுறேன். The dialing number is currently switched off. நீங்கள் அழைக்கும் நபரின் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சீனியர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சீனியர். ஏன்னா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? என்னடி நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. இது தயம் ஜங்கு கூட தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? எனக்கு தெரியும். நீ வா, நான் கூப்பிட்டு போகிறேன். அவங்க 2 பேரும் வேகமாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஜங்கு கூட ஒரு சின்ன வீடுக்கு தான் இப்போது நம்ம ஜெஸி கூட்டிகிட்டு போகிறா. அது ஜெஸிக்கு மட்டும்தான் தெரியும். என்ன இடம் அது? இங்கே எப்படி இருப்பாங்க? நீ வா, நான் கூப்பிட்டு போகிறேன். உள்ளே போய் பார்த்தா ஜங்குக்குள்ளே அப்படி ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கான். டேய் ஜங்கு, என்னடா என்னடா பண்ணிட்டுருக்க நீ? வாடே வா. என்ன சொல்லி அனுப்பிச்சான் உங்கள் அப்பா? டேய் என்னடா ஆச்சு? அங்கே உள்ளே போய் பாரு, என்னாச்சுன்னு தெரியும். என்ன தேவங்க என்னாச்சு? அண்ணாக்கு என்னாச்சு? ஜங்கு அண்ணா நீ என்ன அப்படி உட்காந்துருக்க? என்ன நிமிந்து பாரு. என்னது
என்னது இது? உடம்புல காயமா இருக்கு. என்னதுல அது? நல்லா செஞ்சுட்டான்டி, நல்லாவே செஞ்சுட்டான். தயாவோட அப்பா நல்லாவே செஞ்சுட்டான். என்ன நான் சொல்கிறேன்? ஆமாம், இந்த சைட் உள்ளே போய் பார்த்தா தயா அவங்க அப்படியே 2 லெக்கையும் ஃபோல்ட் பண்ணி அப்படி அழுதுட்டு இருக்கான். ஏ தயா, அண்ணா, டே அண்ணா, ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி, நான் எதுவுமே பண்ணலடி, நான் எதுவுமே பண்ணல. என்ன போய் தப்பா பேசிட்டாரு அப்பா. நினச்சேன் அந்த ஆள் ஏதாவது உயிர் பிடுங்கிருப்பான்னு நினச்சேன் அப்பவே. என்ன சொன்னான் அந்த பாடு? என்ன சொன்னான்? ஏ அப்பா அப்படி பேசாதடி, இதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், உனக்கு புரியுதா? எப்போ பாரு அவருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. உன்னை பற்றி கொஞ்சம் எப்பயாவது யோசிச்சு பார்த்தியா நீ? ஜெஸ்ஸி ஒரு இதமும் அங்கே வெளியில் கிளம்புனோடனே இப்போ ஃபங்க்ஷன் தான் திருப்பி பழையபடி கண்டினியூ ஆகுது. ஸோ எல்லாம் பேசி முடித்தோடனே தயாங்க தான் அங்கே அவங்க அப்பா ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. தயாங், ஸ்டேஜுக்கு வாப்பா. அப்பா எதுக்கு? இவா, நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டேஜுக்கு அவனும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஏறி போகிறான். உங்கள் எல்லாத்துக்கும் ஆக்சுவலி நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போது என் பையன் காலேஜ் தான் படிச்சிட்ருக்கான். இன்னும் ஒரு 1 இயரில் நான் பார்த்த அலையன்ஸை என் பையனுக்கு நான் கட்டி வைக்க விரும்புகிறேன். ஹோப் யூ ஆல் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அம்மா இல்லாத பையன், மாப்பிள்ளை யாருன்னு காட்டிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஃபெலிக்ஸ், அங்கிள் இதோ வரேன். அண்ணா, மேரேஜா? எனக்கு என்ன பேசுகிறாரு அப்பா? என்ன? நீ சும்மா இருத்தையா, நான் சொல்கிறத நீ செஞ்சால் போதும். அப்பா பேச்சை கேட்பல? அப்பா அது கேட்பல? கேட்பேன்ப்பா, ஆனால் மேரேஜ் இப்போது. நீ எதுவும் பேசாத. ஃபெலிக்ஸ் இங்கே வா. அங்கிள், தயவங்க கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? எனக்கு என்ன அங்கிள், ஐம் ஆல்வேஸ் ரெடி டு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அங்கிள். நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் தயவங்க கட்டிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். அம்மா இல்லாத பையன், எனக்கு புரியுது அங்கிள். அம்மா இல்லாத பையனா? நீ என்னை பார்த்துக்குவியா ஃபெலிக்ஸ்? ஒரு மாதிரி தயாங் டக்குன்னு எய்த்து பேச ஆரம்பிச்சிட்றான் அவங்க அப்பா முன்னாடியே. தயாங், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? எங்கேருந்து யார்கிட்டேருந்து இப்படி கற்றுட்டு வந்த? அம்மா இல்லாத பையன்தான்ப்பா, அதுக்குன்னு என் டெசிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படிப்பா முடிவெடுக்கலாம்? உன் டெசிஷன் நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்கிறது தானே நீ எப்பயும் கேட்ப. அதான் இந்த தடவை நான் சொல்கிறதே நீ கேளு. அப்பா, இது சும்மா ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு லைஃப்பை லீட் பண்ணுறது இல்லைப்பா. 2 மனசு எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்ப்பா. அதுக்கு என்ன தயம்? மேரேஜ்க்கு அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க, 2 பேரும் லவ்வபுளாக இருங்க. இதில் என்ன இருக்குது? பா, புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லை புரியாமல் பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு ஃபெலிக்ஸை பிடிக்காதுப்பா. என்ன தயம் பேசுகிற? ஆமாப்பா, அவன் கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவன் உங்கள் முன்னாடி வேஷம் போட்டுட்ருக்கான். அவன் ஒரிஜினல் கேரக்டரை பற்றி தெரிஞ்சால் நீங்களே ஃபெலிக்ஸ் எனக்கு கட்டி வைக்க மாட்டீங்கப்பா. இங்கே பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். ஏதாவது தப்பிக்கலாங்கிறதுக்காக ஃபெலிக்ஸ் மேலே பழிய போடுறியா? அப்பா இல்லைப்பா. நிறுத்து தயாங், நீ எதுக்கு இவ்வளோ ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க? யாரையாவது லவ் பண்ணுறியா? இங்கே பாரு, யாரையாவது லவ் பண்ணுறியா? அப்பா அது இல்லைல்ல, அப்புறம் என்ன? அப்பா இல்லை, நான் லவ் பண்ணுறேன். என்ன தயம் புதுசாக இருக்கு இதெல்லாம்? எங்கேருந்து எப்போ? அப்பா அது நான் ஜங்குக்க லவ் பண்ணுறேப்பா. ஓ, நினச்சேன். 2 ஒன்றா சுத்தம் போதே நினச்சேன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்து நிற்குங்கன்னு. என்னடா என் பிள்ளைய மயக்கி வச்சிருக்கியா? அங்கிள், லிமிட் யுவர் வேர்ட்ஸ் அங்கிள். அப்படிலாம் கிடையாது. நானும் தயாங்க லவ் பண்ணுறேன். அவை சொன்னதும் அப்சல்யூட்லி கரெக்ட் தான். 2 மனசு புரிஞ்சு போனாதான் அது மேரேஜ். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பிள்ளை தலையில் யாரையோ கொண்டு போய் கட்டி வைக்கிறீங்க. ஓ, ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டிங்க 2 பேரும் சேர்ந்து. தயாங், நீ என்ன பேசினாலும் உன் பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது. நான் சொல்கிற பையனை கட்டிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்கிற வழியை பாரு. அப்பா முடியாது, என்னால் முடியாது. நான் ஜங்கு கூட தான் இருப்பேன்.
சொல்ல சொல்ல திருப்பி அதே பேசிகிட்டு இருக்க தயாங். நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? சொல்லிட்டேன், நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும். அங்கிள் வேணாம் அங்கிள், நான் அவனை நல்லா பார்த்துக்குவேன். ப்ளீஸ் அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏதோ வந்துட்டார் ஹீரோ, நீ சொன்னா அங்கிள் செஞ்சிருவாரா? யாரா நீ ஃபஸ்ட்டு? ஃபெலிக்ஸ், நான் உன்கிட்ட பேசல, அங்கிள் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, ஜங்குக் ரொம்ப நல்ல பையன்ப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, அவன் என்னை நல்லா பார்த்து பாப்பா. தயாங் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்க? அப்படி தான் அடிப்பேன். அப்பா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் ஜங்குக்கு தான்ப்பா அப்படின்னு திருப்பி இன்னொரு தடவை அறைய வரும்போது ஜங்கு தயாங்கோட அப்பா கையை பிடிச்சிடுறான். அங்கிள் என்னது இது, பேசிகிட்டு இருக்கும் போதே கை ஓங்குறீங்க? இப்படி தான் உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லி வளர்த்தாங்களா? ஏய் நீ என்னை பற்றி பேசுறியா? ஜங்கு அங்கிள் மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காத. அண்ணாத நாய், உனக்கெல்லாம் தயாங் கேட்குதா? ஃபெலிக்ஸ் என்ன பேசுகிற நீ? வார்த்தையை விடாத ஃபெலிக்ஸ். தயாங் நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன். பையன் கொஞ்சம் அழகாக வந்துடக்கூடாதே, அப்படியே பின்னாடி நாய் மாதிரி வாழை ஆட்டிட்டு வந்துட வேண்டியது. ஃபெலிக்ஸ் பொறுமையாக பேசு, ஏன் பொறுமையை இழக்க வச்சிடாத. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒரு 2 பேரும் ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபெலிக்ஸ் தான் ஜங்குக்கு போட்டு அப்படி அடிக்கிறான். ஜங்குக்கும் முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறான். தயாங்க்கு இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயாங்க்கு அழுகையாக வருது. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, ஃபெலிக்ஸ் அப்படி பண்ண வேணான்னு சொல்லுங்கப்பா. அப்பா ஜங்கு பாவம்ப்பா. பாவம்னா ஃபெலிக்ஸை நீ கட்டிக்கிறியா? அப்படின்னா சொல்லு, அவன் அடிக்கிறத ஸ்டாப் பண்ண சொல்கிறேன். அப்பா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? திருப்பி திருப்பி அதே பேசிகிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிப்பா தெரியுது? நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாம் மண்டையை ஆட்டிகிட்டே இருக்கேன்ல, அதான் என்னை பார்த்தா உங்களுக்கு இழிச்ச வாய் மாதிரி இருக்குல்ல. இன்னையோட உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. ஓ அந்தளவுக்கு ஆயிடுச்சுல தயாம். இனி என் மூஞ்சில் முழிக்காத, இங்கேருந்து போயிடு. வீட்டு பக்கம் வந்த காலை வெட்டிடுவேன். அப்பா அப்பா என்னப்பா? ஏய் இப்போ தானடா சொன்னேன் எனக்கும் உனக்கும் எந்த உரமும் இல்லைன்னு. இப்போ அப்பா பண்ண வர. அப்பா ஏப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க? என்னையவே இப்படி பேச வச்சிட்டிங்கள. அப்பாப்பா நட்டிப்பு போடாத தயாங், இங்கேருந்து கிளம்பிடு. தயாங் அப்பா தான் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்பா ஆனால் சுத்தமாக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலப்பா. நீங்கள் எப்படி மாறுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நீங்கள் ஏன் ஃபெலிக்ஸை எனக்கு கட்டி வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் பிஸ்னஸ் இன்டர்ன்ஷிப் வந்துட்டு கட்டாயிடக்கூடாது, இன்னும் சம்பாதிக்கணும், பணத்துமரில் அலையணும், அதுதானே உங்கள் ஆசை. அதனால தானே என்னை இப்படி பிடிச்சி கட்டி வைக்கிறீங்க. ஆமாண்டா, அதுக்கு என்ன பண்ணுங்கிறப்போ எனக்கு பணம் தான் முக்கியம். ஓ அம்மா இல்லாத பையன்னு சொல்லி இந்த வார்த்தையை வச்சு எல்லார்ட்டையும் எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்க போல். ஆமாம் தயம், அதுக்கு என்ன? இனிமேட்டு என் மூஞ்சில் முழிக்காத, இங்கேருந்து போயிடு. ஃபெலிக்ஸ் நீ வா. அங்கிள் நீ வான்னு சொன்னேன். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டா ஜங்கு. போடா. உனக்கு எதுவும் அடிப்பல்ல ஜங்கு? என்னடா அதெல்லாம்? என்னால் தானே உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா ஃபஸ்ட்டு, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஜங்கு வேணாம், நீ போயிடு, நான் உனக்கு வேண்டாம். என்னால் தான் உனக்கு பிரச்சனையே, நான் உனக்கு வேண்டாம்டா. என்ன பேசிகிட்டு இருக்க தயாங் நீ? எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடியிலேருந்தே நீ என்னை லவ் பண்ணிகிட்ருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஜங்குக் என்ன சொல்கிற? ஆமாண்டா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? ஃபஸ்ட்டு லவ் பண்ணது என்னமோ நீயாக இருக்கலாம், ஆனால் உன்னை இனிமேட்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. உன்னை நீ லவ் பண்ணுறதை விட அதிகமாக லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் நம்ம இங்கேருந்து போயிடலாம். இங்கே இருந்தால் உனக்கு டார்ச்சர் மட்டும்தான் இருக்கும் தயாங். என்னை நம்புறல்ல? நம்புகிறேன். அப்போ வா போகலாம். ஆனால் வா தயாங். அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ இதை தான் அப்படியே தயாங் சொல்கிறான். ஓ அந்த இவ்வளோ பேசியிருக்கானா? பணத்துக்காக தான் பிள்ளைய யார் மண்டையில் வேணாலும் கட்டி வைப்பானா? சனியே. ஐயோ அப்பாவை அப்படி பேசாதடி. ஆமாம்மா, நீ உங்கள் அப்பனை எப்போ பாரு பாலூட்டி சீரூட்டி வளர்த்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்ப. அதெல்லாம் இல்லை, அவரும் பாவம் தானே. ஆமாம்,
அவர் பாவம் பார்த்து தான் கடைசியில் உன்னை பாவம் பார்க்குற மாதிரி வந்து நிறுத்தி வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் நீ பதிலடி கொடுக்க மாட்டியா தயம்? நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க. என்ன பண்ண சொல்கிறேன்ன? என்ன பண்ண சொல்கிறியா? எந்திரி. என்ன எந்திரின்னு சொன்னேன். எதுக்கு? நீ வா ஃபஸ்ட்டு வெளியில். ரூமில் இப்படி உட்காந்துருந்தா எல்லாம் சரியாயிடுமா? என்ன சொல்கிற எனக்கு புரியல. நீ வா. ஜெசி எங்கே கூப்பிட்டு போகிற? நேராக இப்போ வெளில ஜங்குக் பக்கத்தில் தான் போய் உட்கார வைக்கிறா. இங்கே பாருங்கள் 2 பேரும். என்ன பண்ணிருக்கு ஜெசி நீ? ஜங்குக் நீ பேசாத. ரிதம் போய் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வாடி. என்ன என்ன சீனியர் சொல்கிறீங்க? பைக்கில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா போ. சரி சீனியர். ஜங்குக் நான் ரொம்பவே உன்னை டார்ச்சர் பண்ணிட்டேன்ல. தயம் என்ன பேசுகிற நீ? தயம் என்ன பேசிகிட்டு இருக்க? நீ என்ன டார்ச்சர் பண்ண? இல்லை ஜெசி, ஏன் முன்னாடியே ஜங்குக்கு அண்ணாவதை நான் திட்டுறான் அந்த ஃபெலிக்ஸ். தயம் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. எதுக்கு நீ? பின் என்னடா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? அதெல்லாம் தாங்கிட்டு எனக்காக ஆமாம் உனக்காக மட்டும்தான் தயம். நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன். அவன் என்ன அண்ணாத நாயின்னு சொன்னதெல்லாம் கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் என்னால் தான் நீ இந்த நிலைமையில் வந்து நிற்கிறேங்கும் போது கஷ்டமாக இருக்குடா. லூசு நீ என்ன பேசுகிற? என்னால் உன்னாலன்னு? சாரி தங்கு, என்னால் தானே. இல்லைடா என்னால் தான். அடைச்சி நிறுத்துங்க. சும்மா என்னால் உன்னாலன்ட்டு. என்னடி பண்ணுற? இவ்வளோ நேரமாக அந்த டப்பா எடுக்கிறியா? இதை எடுத்துட்டேன் சீனியர், எடுத்துட்டேன். சீக்கிரம் வா. என்னது இது? என்ன டப்பா ஜெசி இது? ஐயோ இருண்ணே, அவசரப்படாதங்க. அதை துறடி. சீனியர் உள்ள 2 ரிங் இருக்கு சீனியர். யாருக்கு? ஐயா ஆசை தான், நம்மளுக்கு இல்லை, அவங்க 2 பேத்துக்கும். ஜெசி என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்னென்னமோ நினச்சோம். இவ்வளோ கிராண்டாக நடக்க வேண்டிய விஷயத்த கடைசியில் இப்படி பண்ணுற மாதிரி பண்ணிட்டான் அந்த ஆள். அதனால இப்போ என்ன பண்ண போகிற ஜெசி? அட்லீஸ்ட் நானாச்சு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துக்கிறேனே. என்னடி பைத்தியம் முடி பேசிகிட்டு இருக்கா? 2 பேரும் இப்படி மாற்றி அழுகிறதுக்கு இதை மாற்றுறதை விட்டுட்டு ஒழுங்காக ரிங்கை மாற்றுங்கப்பா. அதுவும் கரெக்டு தான் சீனியர். சொல்லடி நீ. அண்ணா நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலே நான் ரொம்ப ஹாப்பி. இந்த இடத்துல எமோஷ்னல் ஆகக்கூடாது தான். ஆனால் எனக்கு வந்துட்டு தேவண்ணா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்னால் பொறுத்துக்க முடியல. அவர் என்னையும் இப்படி தான் என்றைக்காவது ஒரு நாள் நானும் இப்படி தான் ஒன்று பண்ணுவேன்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல. உங்கள் அப்பா என்ன தப்பாக பேசினாலும் பரவாயில்லண்ணா. நீ எவ்வளோ நல்லவன், எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க. சாரிண்ணா. நீ ஏண்டி சாரி கேட்டுட்ருக்க அவன்கிட்ட? அதுவா எமோஷ்னல் ஆகிடுச்சு சீனியர். அடைச்சி நிறுத்து. ரிங்க குடுறி அவங்க 2 பேர் கையில். என்ன ஜெசி இதெல்லாம்? எப்படி உனக்கு இவ்வளோ காசு? அதெல்லாம் முக்கியம் இல்லைண்ணா. நீ ஒழுங்காக ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணு. ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்கப்பா. இதை போடுறேன் சீனியர். அப்பாடா, ஒரு வழியாக நான் நினச்ச மாதிரி 2 பேரோட வெட்டிங்கையும் பார்த்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி போடி, ஏன் அப்படிலாம் பண்ணுற? ஆமாம், இந்த ஆளை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நம்மளே தான் அதெல்லாம் பண்ணிக்கணும். அது சரி. ஏது காசு? இப்போ அது முக்கியமா? வெட்டிங் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். ஜெசி சும்மாரி. என்ன ஜங்கு, கரெக்டாக தானே சொல்கிறேன். 2 பேர் மேலே போங்க, என்னென்னமோ பண்ணிக்கோங்க. ஜெசி லூஸு, ஏதாவது உளராதடி. ஐயோ எங்கள் அண்ணன் வெக்கம்லாம் படுதே. சரி சும்மா தான் சொன்னேன். பசிக்குது.
சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது இப்போ? என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. அதை வச்சு நான் போய் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரேன். அண்ணன் சமைச்சு மட்டும் போடுறியாடா? உனக்கு என்ன, நான் தாராளமாக சமைச்சு போடுறேன். ஜங்கு உனக்கு ஓகே தானே? எனக்கு என்ன தேவை, நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட ரெடி தான். எப்படிப்பட்ட ஒய்ஃபை நான் வச்சுருக்கேன். ஏய் சும்மா 2 பேர் இருக்காங்கல்ல. சரி சரி, நடத்துங்க. சரி போய் நான் காய்கறி எடுத்து தரேன். ஏறிதான் வாடி. இதோ வரேன் சீனியர். 2 பேரும் நெல்லுங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் எப்போ ஒன்றா சுற்ற ஆரம்பிச்சிங்க? உனக்கும் இவளுக்கும் ஆகவே ஆகாதே. ஜெசி என்ன கதை? அட அவன் தங்கச்சி மாதிரி சும்மா கூட கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வரேன். என்ன தங்கச்சி மாதிரியா? கூப்பிட்டு வச்சு கிஸ்தெல்லாம் பண்ணிட்டு தங்கச்சி மாதிரியா? என்ன அவள் பிடிச்ச உன்னைய முனை திட்டிகிட்டு இருக்கா? உண்மையை சொல்றி. நிஜமா ஜங்குக்கு அவன் என் தங்கச்சி மாதிரி ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டுருக்கோம், அவ்வளோதான். இங்கே பாருங்க. காசை விட்டுரு, ஏந்தி காசை திருகுறா. நான் தங்கச்சியா? நான் தங்கச்சி அடி. என்ன டீலாம் போடுறேன்? ஆமாம், பின்ன கூப்பிட்டு வச்சு கிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஏன் இப்போ கூட தான் கிஸ் அடிப்பேன். யூ சீனியர் என்ன பண்ணுறீங்க அண்ணா முன்னாடி? ஐயா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன நடிக்காதவா போகலாம். எல்லாம் தெரியுமா? தெரியும். அங்கே அவள் பிடிச்சா அப்படி கிஸ் பண்ணாலே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இது வேறையா? எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது, போங்க. ஐயா பாடி போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாம். ஸோ 2 பேரும் அப்படியே வெளில போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கும் தயாங்கும் தான் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஐம் ஸோ லக்கி டு ஹாவ் யூ தயாங். மீ டு ஜங்கு அண்ட் ஐம் ஸோ சாரி. சாரிலாம் நீ கேட்காத. நம்ம லவ் பண்ணது நம்ம 2 பேருக்குமே தெரியாமல் ஆக்வர்டாக போயிடுச்சு. அதனால இல்லை, லவ்னாலே கிஸ்ஸு கண்டிப்பாக இருக்கணும்ல. இருக்கணும் தான். நீ இப்போ என்ன சொல்ல வர? கிஸ்ஸு கிடைக்குமா? அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கே வந்தாச்சு. உனக்கு அதிலே குறியாக இருப்ப. அப்படி இல்லை தயம். அது சரி வேணாம் விடு, உனக்கு பிடிக்கலன்னா வேணாம். உடனே கோச்சிப்பீங்களா சார்? கோச்சிக்கலாம் இல்லை, உனக்கு கேட்காம எதுவும் உன்னை தொடலாம் இல்லை. நீ ஃபஸ்ட்டு எந்திரிச்சு போ. நான் ஏன் எந்திரிச்சு போகணும்? நீ எந்திரிச்சு போ. சரி நான் எந்திரிச்சு போகிறவன் கையை தயாங்க இழுத்து பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறான். என்ன நானே எந்திரிச்சு போகிறேன், நீ போய் என்ன தடுக்கிற? என்ன தயாங், ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? என்ன வாங்கிட்டு வருவ? அதான் 2 பேரும் வாங்க போயிட்டாங்கல்ல. என்ன சொல்லுவார் எனக்கு புரியல. கிஸ் வேணாமா? விளையாடாத தயாங், நீ உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் நிஜமாக உன்னை தொடவே மாட்டேன். ஆனால் நான் தொடுவேனே அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுற நீ? ஹக்கு கூட பண்ணக்கூடாதா? போடா. அப்படி இல்லை தயாங், எனக்கு ஒன்றும் புரியல நீ எப்படி நடந்துக்கிறேன்னு. இப்போ புரியும். என்ன பண்ணுற நீ? நீ தானே கிஸ்ஸு கேட்ட, அதான். சரியா போச்சு, நீ கொடுத்தல, இனிமேல் விட மாட்டேன். ஜங்கு ஜங்கு போதும்டா. நீயே சொன்னாலும் நான் நிறுத்த மாட்டேன். பத்தியா வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவி மாதிரி இருந்துட்டு எல்லா வேலையும் பார்க்குற பத்தியா நீ? அப்படிலாம் இல்லைடா. சரி விடு, வேணும்னா விட்டுறேன். இப்படியே ஏதாவது சொல்லி அதை கண்டினியூ பண்ண வேண்டியது. போடா சீனியர். என்னடி என்னை பார்த்து உங்களுக்கு தங்கச்சி மாதிரியா தெரியுது? போய் தங்கச்சின்னு சொல்கிறீங்க. சும்மா சொன்னேன்டி, உன்னை போய் அப்படி சொல்ல வேணாம். ஆமாம், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு? சின்ன வயசுலேருந்தே எங்கள் அண்ணன் எவ்வளோ பொறுப்பாக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவான் தெரியுமா? இப்படி ஒரு கஷ்டம் அவனுக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அவனுக்கு பிடிச்சதை எப்பயுமே நான் தவறாமல் செய்யணும்னு நினைப்பேன். அது மட்டும்தான் என்னோடய இன்டென்ஷன். மற்றபடி யாருக்கும் நான் எந்த தப்பும் பண்ணணும்னு நினச்சது கூட கிடையாது.
சீனியர் அழறீங்களா? சி நான்லாம் ஏண்டி அழ போகிறேன்? வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. ஏய் என்னடி போயிட்டு இருக்கும்போது? இல்லை இல்லை, நீங்கள் என்ன பாருங்க, கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. போய் பேசாதீங்க. ஏய் தூசி கீசி போட்டு கண்ணு கலங்கியிருக்கும்டி, ஹெல்மெட் வேற போடலண்ணா. போய் பேசாதீங்க சீனியர், நான் உங்கள் பொண்டாட்டி. இது எப்போலேருந்து? அப்போ இல்லையா? பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? நம்ம ரோட்டில் இருக்கோம். நான் பாட்டு செவனேன்னு பைக் ஓட்டிகிட்டு போய்ட்டுருந்தேன். யார் பைக்கை நிறுத்த சொல்லி இப்போ பொண்டாட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அது உங்களை கன்சோல் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் ஆனால் என்ன கிட்ட இழுத்துட்டே இருக்கீங்க? உங்கள் லிப்ஸ்க்கும் என் லிப்ஸ்க்கும் ஜஸ்ட்டு 1 inch கேப் தான். சீனியர் லிப்ஸாடி இது சும்மா இப்படி டேஸ்ட்டாக இருக்குது. சீனியர் ஏன் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு ஒரு ஷை ஆகுது. அப்படியா? ஷை ஆகுதா? எங்க என்ன பாரு இங்கே வண்டி எடுக்க நம்ம போகலாம். வீட்டுக்கு வாடி, அதுக்கப்புறம் இருக்குது. வண்டி எடுங்க. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணா இப்போது ஜங்குக் வீட்டில் தான் 4 பேரும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குண்ணா. இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடை நான் எங்கேயும் சாப்பிட்டதில்லை. ஏய் வாழு, அப்படியா? நீ சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்ருக்கேண்ணா, ஆனால் ஹோம்மேடு இவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும்னு எனக்கு இப்போ தானே தெரியும். பொழுதன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து நான் சமைக்கிறது தான் சாப்பிட்றேன். என்னமோ புதுசாக சொல்கிறேன். அது வந்து ஏய் என்ன வெக்கம்லாம் படுற? அண்ணா சும்மா இருடா, நீ வேற. நான் எங்கால் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன்ல, அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. உன்னையெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது சரி, இது இப்போலேருந்து நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் எல்லாத்தையும் டிஷ்ஷெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து படைக்கிறேன். தயம் சொல்லு ஜங்குக், இன்னும் வேணுமா? நீ டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேரு, நான் வந்துடுறேன். ஓய் புருஷா. ஏய் என்னடி என்ன சொல்லி கூப்பிட்டேன்? என்னப்போ? ஐயோ சீனியர், இடுப்பு. அந்த பயம். ஏன் நான் உங்களை அப்படி கூப்பிடக்கூடாதா? நான் தான் உங்கள் பொண்டாட்டின்னு சொன்னீங்கல்ல. சொல்கிறீ பொண்டாட்டி. ஐயோ எனக்கு ஒரு வெக்கமாக இருக்கு. நீ வெக்கப்பட்டேன்னு வையேன், அப்புறம் நான் வெக்கமே இல்லாமல் தான் பண்ணிடுவேன். ஐயோ எப்படி பேசுகிறீங்க பாருங்க. ஐயோ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அப்போ சரி வா, கழுவிட்டு போய் ரூமில் கண்டினியூ பண்ணலாம். பொறுக்கி. அது சரி. இப்போது கட் பண்ணி கிச்சனில் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக போய் தயவங்க பேக் ஹக் பண்ணுறான். ஜங்குக் நீ போய் தூங்கலையா? உன்னை விட்டு போய் தூங்க எப்படி? அது சரி, நீ அப்போ பார்த்த வேலையே போதும். நான் என்னடா பண்ணேன்? ஆரம்பிச்சது நீ தானே. அதானே என்னையை போட்டு விட்டுருவியே. சரி நீ போய் பாடு, நான் வரேன். நீ வா, அப்போ தானே போய் படுப்பேன். சரி வெயிட் பண்ணு, வரேன். ஸோ அவனும் டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இங்கிட்டு திரும்புகிறான். தயம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு, என்னாச்சு? இல்லை என்னை நம்பி நீ கிளம்பி வந்துட்ட. நம்ம 2 பேரும் காலேஜ் தான் படிக்கிறோம். எனக்கு ஐயோ என்ன நினச்சிட்ருக்க? நீ எப்படி என்னை பார்த்துக்கிட்டாலும் நீ என்னை நல்லா பார்த்துக்குவ. நான் காசுக்காக ஆசைப்பட்டு வரலையே ஜங்கு. தயம் என்ன பேசுகிற நீ? நான் ஒன்று நல்லா பார்த்துக்க வேண்டா. 2 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஏய் என்ன இப்போ கேட்காமே? இது நீ என்னை எப்படி பார்த்துக்க போகிறேங்கிறதுக்கான கிஸ்ஸு. சூப்பராக பார்த்துக்கிட்டா சூப்பர் கேஸு கொடுப்பேன். அப்படியா? அப்போ நானும் கொடுப்பேன். ஜங்குக்கா பொறுக்கி. என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோ
ஆசைதான் உன் இறுக்கத்திலே என் ஆயுள் வரை உன் அழைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்திட